கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அஞ்சாதிருங்கள் என்று ஆண்டவர் நற்செய்தி நமக்கு கூறுகின்றார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29 முதல் 31 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது மிகவும் அழகாக இருக்கும். அவருடைய ஒரு தடவை வாசிப்போம். மத்தேயு 10 29 31. சிட்டுக்குருவியை பற்றி ஆண்டவர் இங்கே கூறுகிறார். சிட்டுக்குருவி அவற்றுள் ஒன்று கூட தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படி என்றால் என்ன? சிட்டுக்குருவி அந்த காலத்திலே மிக குறைந்த விலைக்கு விற்கப்பட்ட ஒன்று சிட்டுக்குருவி. அப்போ அது ஒரு முக்கியத்துவம் இல்லாதது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த முக்கியத்துவம் இல்லாதது, ஒரு மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்யக்கூடியது, அதுவே தரையில் தந்தையுடைய விருப்பமின்றி விழாது. அப்படி என்றால் நீங்கள் அதனினும் மேலானவர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு அதனுடைய ஆண்டவர் சொல்கிறது என்னன்ட்டு? இல்லையா? சிட்டுக்குருவிகள் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு காசுக்கு, மிக குறைந்த காசுக்கு விற்பனை செய்வது. அப்போ அது லீஸ்டாக இருக்கிறத ஒன்று, சின்னதாக இருக்கிற ஒன்று. ஆனால் அதையே கீழே விழும்போது கடவுள் அதை அறிகின்றார். அவருக்கு தெரியாமல் அது கீழே விழாது. அப்படி இருக்கும் பொழுது, நான் உங்களை உருவாக்கினேன், நான் உங்களை படைத்திருக்கிறேன், அப்படி என்றால் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது அந்த சிட்டுக்குருவியை கூட கவனிக்கிற ஒரு கடவுள். அது பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். அப்படின்னா எப்படி நம்ம மேலானவர்களாக இருக்கிறோம்? முதலாவது, நீங்கள் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இல்லையா? நாம் எல்லாரும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். எனவே நாம் மேலானவர்கள். எங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் இந்த பதவியில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ கார் இருக்குது, பங்களா இருக்குது, அதனால நீங்கள் மேலானவர்கள் அப்படின்னு கடவுள் சொல்ல. நான் உன்னை படைத்தேன், நீ என்னுடைய படைப்பு, ஆகவே நீ மேலானவன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, தனிப்பட்ட விதத்தில் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். தனிப்பட்ட விதத்தில், பர்சனலாக கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். இப்போது எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அதில் நான் ஜெபிக்கிறது போய் கடவுளுக்கு தெரியுமா? இப்போ இந்த ஆலயத்தில் எடுத்துக்குமே, இந்த 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 ஆலயத்தில் இப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குது, இப்போ இந்த கூட்டத்தில் நான் மட்டும் ஜெபிச்சா அதை போய் கடவுள் கேட்பாரா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். ஆனால் வசனம் சொல்றது, ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்கிறார். எப்படி நம்ம தனிப்பட்டவர்களாக இருக்கிறோம், யூனிக்காக இருக்கிறோம் அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய பெயரை நான் அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். கடவுளுக்கு நம்மளுடைய பெயர் தெரியும். இல்லையா? எனக்கு இங்கே இருக்கிற எல்லாருடைய பேரும் தெரியும். ஒரு சிலர் முக்கால்வாசி பேர் தெரியும். ஆனால் எல்லாருடைய பேரும் தெரியுமானா தெரியாது. ஆனால் கடவுள் சொல்லாரு, உன்னுடைய ஒவ்வொரு பேரையும் நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். ஆரோக்கியசாமி, ஆரோக்கியமேரி, மெர்சி, அவருடைய எல்லா பேரையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல? இப்போ ஒரு முதலமைச்சர் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? இப்போ இந்த கூட்டத்திலேருந்து ஃபாதர் ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய கௌரவம், மரியாதை. அப்படிங்கும் பொழுது கடவுள் சொல்கிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அப்போ கடவுளே நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறாருன்னு நாம் எவ்வளவு மேலானவர்கள் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளுக்கு நம்முடைய பெயர் தெரியும். ரெண்டாவது, நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கோடிக்கணக்கான பேரையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். எல்லாருக்கும் 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய். நல்ல வேளை 1 வாய் இல்லையா? 1 வாய். கடவுளுக்கு எல்லாம் முதலே தெரியுமாரு, ஞானம் மிகுந்தவர். ஒன்றை வச்சே அவன் இந்த இது பண்ணுறான். அதனால தான் ஒன்றே ஒன்று. இப்போ 2 கண்ணு, 1 மூக்கு,
ஒரு வாய் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கடவுள் படைச்சிருக்கார் இல்லையா? அப்படி படைத்த கடவுள் அப்படி படைச்சிருக்கிறார். ஆனால் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா? இந்த அக்கா அவங்கள தெரியும், இந்த அண்ணன் எனக்கு தெரியும், இவர் ஆரோக்கியசாமி அந்த மாதிரி தான் அடிக்கடி வரும். நீங்கள் அது தவிர தப்பாக நினச்சிக்கோங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா. அப்படி அப்போ இவர் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு இல்லையா? பாருங்கள், எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே உறுப்புகள் தான் இருக்குது. ஆனாலும் நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்ட், we are யூனிக். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஒரு ஆர்டிஸ்ட்னால கூட இப்படி வரைய முடியுமா இல்லையா? அவன் ஒரு 100 படம் வரையலாம், ஒரு 200 படம் டிஃப்ரெண்ட்டாக வரையலாம். ஆனால் அதுக்கப்புறம் வரையும் போது முன்னாடி வரைஞ்சது தான் வரும். ஆனால் இங்கே பாருங்கள், இத்தனை கோடி மக்கள் இருந்தும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் மேலானவர்கள் என்பதை உணரணும். அடுத்தது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குது தெரியுமா? குளிக்காமல் 4 நாள் இருந்து பார்த்தா தெரியும் ஃபாதர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்குது. அது டிஃப்ரெண்ட். ஒருத்தருக்கு இருக்கிற ஸ்மெல் இல்லை இன்னொருத்தருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் 2 நாள் குளிக்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் ஒருத்தர் 1 நாள் குளிக்காமல் இருந்தால் கூட அவங்க பக்கத்தில் உட்கார முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருக்குது. அதனால தான் இந்த மோப்ப நாய்கள்லாம் வச்சு திருடனை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? போலீஸில் அவனுடைய ட்ரெஸ்ஸு எதாவது கிடச்சிதுன்னா அதை அந்த நாய்கிட்ட காமிச்சோன்னா அது கரெக்டாக போய் இவன் தான் குற்றவாளின்னு காமிக்குது. எப்படி? நிறைய பேர் நிற்கிறான், ஆனால் இவன் தான் குற்றவாளின்னு காமிக்குதே, அது எப்படி? அப்போ ஒவ்வொருத்தருடைய ஸ்மெல்லும் டிஃப்ரெண்ட். சரி, நினச்சி பார்க்க முடியுதா இல்லை? கடவுள் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ ஞானம் மிக்கவர். அப்போ அதில் நாம் சிட்டுக்குருவிகளை விட மேலானவர்கள். அடுத்தது, கை ரேகை. ஒவ்வொருத்தருக்கும் கை ரேகை வித்தியாசம். எல்லாருக்கும் அதே 5 விரல் தான், ஆனால் கை ரேகை வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் கை ரேகை வைக்கும் பொழுது, இப்போ மொபைல் டச் ஃபோனு எல்லாம் அந்த ரேகை வச்சா தானே அது ஓப்பன் ஆகுது. இப்போ உங்கள் ஃபோனில் நான் போய் கை வச்சா அது ஓப்பன் ஆகுமா? ஆகாது. பாருங்கள் அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அந்த இது கை ரேகை டிஃப்ரெண்ட்டு. கண்ணு டிஃப்ரெண்ட்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பார்த்தா கண் இருக்குது, ஆனால் கண்ணு டிஃப்ரெண்ட். ஃபேஸ் லாக் இல்லையா? ஃபேஸ் லாக், கண்ணை மூடி நீங்கள் ஃபோன் எப்படி வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஃபேஸ் லாக் எப்படி ஓப்பன் ஆகுது? நம்ம கண்ணை வச்சு தான் அது ஓப்பன் ஆகுது. அப்போ என்னோடய ஃபோன் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் அது என்ன தான் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகாது. அப்போ ஒவ்வொரு கண்ணும் டிஃப்ரெண்ட்டு. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ கடவுள் எவ்வளோ ஞானத்தோடு நம்மை படைத்திருக்கிறார், நாம் எவ்வளவு மேலானவர்கள். ஒவ்வொரு உருவத்திலும் நாம் வித்தியாசமாக இருக்கும், கை ரேகைகள் வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய பெயரை கடவுள் அறிந்திருக்கிறார். ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, குரல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் ஒரே குரல் மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஒருத்தர் பாடினா இவர் தான் பாடினார் நம்மளால் தெரியும். அப்போ பாருங்கள், எல்லாருடைய குரலும் வித்தியாசமாக இருக்குது. ஆண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குரல், பெண்களுக்கு இப்படி ஒரு மென்மையான ஒரு குரல், இதெல்லாம் கடவுள் படைக்கிறார் இல்லையா? ஆண்கள்னால் இப்படியெல்லாம் இருக்கணும், பெண்கள்னால் இப்படியெல்லாம் இருக்கணும். எவ்வளோ அழகாக அதெல்லாம் கடவுள் படைக்கிறார். ஒரு சயின்டிஸ்ட்னாலேயோ ஒரு ஆர்டிஸ்ட்னால கூட இப்படியெல்லாம் வரைய முடியாது, அப்படி உருவாக்கவும் முடியாது. எந்த ஏஐனால் கூட இதெல்லாம் உருவாக்க முடியாது. அதுதான் கடவுளுடைய ஞானம். அந்த கடவுள் நம்மை சிறந்தவர்களாக படைத்திருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் தனிப்பட்டவர்கள். தனிப்பட்ட விதத்திலே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அதனால் என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, என்னை பார்த்துக்க யாருமே இல்லையே, என் கூட யாருமே இல்லையே, அப்படி அவசியமே இல்லை. நம்ம கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் இல்லை? எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அவர் நம்மளை சும்மா படைக்கலை, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக படைத்து இந்த பூமிக்கு நம்மை அனுப்பியிருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி மீண்டும் நம்ம அவரிடத்துல திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ நாம் அனைவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். மூன்றாவது, இயேசு சிட்டுக்குருவிக்காக மரிக்கவில்லை, மாறாக யாருக்காக மரித்தார்? மனிதர்களாகிய நமக்காக மரித்தார். ஆகவே நாம் மேலானவர்கள் இல்லையா? ஒரு சிட்டுக்குருவிக்காகவோ இன்றைக்கி நம்ம அடி சாப்பிட்ற சிக்கனுக்காகவோ இயேசு மரிக்கலை. இயேசு யாருக்காக மரித்தார்? பாவிகளாகிய நமக்கு. பாருங்கள், அப்போ என் மேலே கொண்ட
மனிதர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக இயேசு சிலுவையிலே இரத்தம் சிந்தி விலை கொடுத்து என்னை மீட்டு கொண்டார். ஆகவே நான் மேலானவன். இந்த உலகத்தினுடைய பார்வையில் நான் கீழானவனாக இருக்கலாம். இந்த உலகம் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், என்னை ஒரு பொருட்டாக கருதாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார். என் ஆண்டவர் என்னை எப்போதும் மேலாகவே பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பாருங்க, உங்களுடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தூங்கி எந்திரிச்சோம்னா எத்தனை முடி போகுதுன்னு தெரியாது, குளிச்சுட்டு வந்தோம்னா எத்தனை முடி போகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ டாக்டர்கிட்ட போனால் கூட எத்தனைன்னு அவரால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? அவர் அந்த அளவுக்கு நம்மீது அக்கறை உள்ளவராகவும் நம்மை கம்ப்ளீட்டாக முழுவதும் அறிந்தவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹீ நோஸ் கம்ப்ளீட்லி, முழுவதும் அறிந்தவராக இருக்கிறார். எப்படி ஒரு ஸ்கேன் போயிட்டு வந்தால் அது உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியில் தெரியுது, அந்த மாதிரி கடவுள் நம்மளை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கார். ஃபுல்லாக நம்மளை பற்றி கம்ப்ளீட்டாக அவருக்கு தெரியும். ஒன்று நம்மக்கிட்ட அவர்கிட்ட நம்மளால் மறைக்க முடியாது. அப்போது சொல்கிறார், தலைமுடி விழுறது கூட நான் தெரிஞ்சு வச்சு. அப்படின்னா நம்மீது அவ்வளவு அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருக்கு தெரியாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. இதை நம்ம நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நம்ம கலங்குறோம், உண்மைதான், நம்ம மனிதர்கள். ஆனாலும் மனசுக்குள்ளே அடுத்த சிந்தனை வரணும், என்ன? கடவுளுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, அவர் இதை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு நான் அதை நம்பணும். ஆண்டவரே, உம்முடைய திருவுளம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி தொடர்ந்து கடவுளை நம்புகிற பொழுது அதில் நமக்கு வெற்றியையும் அருளையும் நமக்கு நிறைவாக தருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னா உன்னுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். இல்லை, கடவுள் முன்பாக நான் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிற பொழுது அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார், அந்த கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். நான் ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தியாகங்களை, சாக்ரிஃபைஸ் நம்ம எவ்வளோ குடும்பத்துக்காக செய்கிறோம், ஆண்டவருக்காக செய்கிறோங்கிற அந்த தியாகங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் காண்கின்ற தேவன். அதனால் நாம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அப்போது நான் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாக போகவே போகாது. நமக்கு பலருக்கும் என்ன, நான் ஜெபித்த உடனே எனக்கு இப்போவே எல்லாம் பதில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அது அவசியம் இல்லையே, இல்லையா? நம்முடைய திட்டத்தை விட கடவுளுடைய திட்டம் சிறந்ததாக இருக்கும் எப்போதுமே. ஆகவே ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி, அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, நோய் வந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் நெருக்கடி இருந்தாலும் சரி, இல்லை பணம் இருந்தாலும் சரி, என்ன வந்து போனாலும் சரி, நான் உண்மையில வச்சிருக்கிற நம்பிக்கையிலிருந்து நான் குறையவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள். அதைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் ஜெபிக்கணும், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏற்ற வேலை அவருடைய நேரம் வரும்பொழுது அவர் அதை நிறைவேற்றுவார். 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அவ்வளோதான். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனால் நான் ஐ சரண்டர் மை சோல் டு த லார்ட். அவ்வளோதான். ஆண்டவரே, நான் முழுசாக என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவருடைய வல்லமிக்க கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்துக்கிற பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலம் அப்படின்னா கடவுளுக்கு உண்டான நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம அவர் நிச்சயமாக உயர்த்துவார். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். 1 வாரம் ஜெபித்தேன், 2 வாரம் ஜெபித்தேன், நடக்கலை, ஏன்னா இன்னும் ப்ரேயரே பண்ண மாட்டேன், நான் கோயிலுக்கே வரமாட்டேன், இந்த ஆண்டவர் ஒன்றும் சும்மா, ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறதெல்லாம் சும்மா, ஆண்டவரெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் நான் கஷ்டப்படுறதை ஏன் அனுமதிக்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லையெல்லாம் நம்ம புலம்பிட்டு போயிடுவோம். அல்ல, அவருடைய வல்லமையுள்ள கரத்தின் நம்மை தாழ்த்தி பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஏற்ற வேளையிலே அவர் அதை நிறைவேற்றுவார், உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயம், இன்னைக்கு பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும்.
இல்லையா? பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். பயம்னு ஒன்று வந்தால் தான் மனுஷன், இல்லையா? அப்படி இல்லாட்டி அவன் கடவுள். நல்லா பயம் வரும். பயப்படவே கூடாது அப்படியெல்லாம் யாரும் இல்லை. சும்மா அப்படின்னா கூட பயந்துருவோம். பயம் கண்டிப்பாக வேணும். அது நல்ல ஒரு உணர்வு தான். ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, அவ்வளோதான். அப்போ அந்த பயம் நல்லது தான், இல்லை? ஒரு பயம் இருந்தால் தான் நான் தப்பு செய்ய மாட்டேன், இல்லையா? அப்போ பயம் நல்லது, ஒரு நல்ல ஒரு உணர்வு தான். அப்போ பயம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருந்துச்சு. புனித பேதுரு, இல்லையா? இயேசு கடல் அந்த கப்பலில் போயிட்டுருக்கிறாரு, படகுல போயிட்டுருக்கிறாரு. அப்பொழுது காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. அப்போ பேதுரு பயப்படுறார், இல்லையா? பயப்படுறார். சீடர்கள் பயப்படுறாங்க. அது ஒரு உணர்வு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு இருக்கிறேன். அதான் திரும்ப திரும்ப ஆண்டவன் சொல்கிறார், அஞ்சாத, நாவும் கூட இருக்கிறேன். பயம் வரும் உனக்கு, ஆனால் பயப்படாத, நாவும் கூட இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். புனித பவுலடியார் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுகிறார். அப்பொழுது நிறைய புயல் வந்துச்சு, நிறைய எதிரிகள் அவரை தாக்க வந்தாங்க. அவருக்குள்ளேயும் நிறைய பயம் வந்துச்சு. அப்பவும் கடவுள் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை வழி நடத்துவேன். அப்போது பயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது தான். இயேசுக்கே ஒரு விதமான கலக்கம், பயம் வந்துச்சு. அப்போது கெத்செமனி தோட்டத்தில் இயேசு ஜெபிச்சார், இல்லையா? இரத்த உயர்வை வந்துச்சு அப்படின்னா உள்ள எல்லாம் கலங்கி போய் தான் ரத்தம் வியர்வையாக வரும். நரம்புகள்லாம் உள்ளே வெடித்து தான் ரத்தம் வெளியில் வரும். அப்போ இயேசு அந்த அளவுக்கு பாடுகளை, நான் எப்படி இவ்வளோ பெரிய துன்பத்தை நான் தாங்க போகிறேன், இவ்வளோ பெரிய ஒரு சுமையை நான் எப்படி சிலுவையை சுமக்க போகிறேன், இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் எப்படி தாங்க போகிறேன் அப்படின்னு அதை நினச்சி கெத்செமனி தோட்டத்தில் அப்பா கிட்டேயே தான் உட்காந்துருக்கிறாரு, இல்லையா? இயேசு வாழ்க்கையிலும் துன்பம் வந்துச்சு, மாதா வாழ்க்கையில் துன்பம் வந்துச்சு. ஆனால் அவங்களாம் என்ன பண்ணாங்க? தந்தையோடு கூடவே இருந்தார்கள். ரத்தம் வியர்வையாக வந்துச்சு. அப்போ கூட தந்தையே, இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் ஜெபிக்கிறாரு. ஆனாலும் தந்தையே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பமே என்னுடைய வாழ்க்கையை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஆகவே என்ன செஞ்சார் இயேசு? அந்த துன்பங்களை எல்லாம் அனுமதிச்சார். சிலுவையில் தொங்குறாரு. அப்பவும் ஃபெய்த் விடலை. நிர்வாணமாக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார், காரி துப்பப்படுகிறார். அப்பவும் பொறுமையாக இருக்கிறாரு. சாகர தருணத்திலேயாச்சும் காப்பாதுன்னு பார்க்குறாரு. அப்பவும் பொறுமையாக இருக்கிறாரு. இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிற நிலைமைக்கு போகிறாரு. அப்பவும் பொறுமையாக இருக்கிறாரு. தந்தையை, நான் சாக போகிறேன், ஆனாலும் இந்த ஆவியை தந்தையை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அப்பவும் அந்த இறப்பை கூட ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதுதான் ஃபெய்த். கடைசியில் என்னாச்சு? இயேசு அவரை, தந்தை கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அப்போ ஃபெய்த்துக்கு பலன் உண்டு, நம்பிக்கைக்கு பலன் உண்டு, நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பலன் உண்டு. பதில் இப்போ கிடைக்காம இருக்கலாம். அது சில ஜெபங்களுக்கு உடனே கிடைக்கும், சில ஜெபங்களுக்கு அடுத்த வாரம் கிடைக்கும், சில ஜெபங்களுக்கு வருஷ கணக்கு எடுக்கும். ஆனால் ஜெபத்துக்கு பதில் கிடைத்தே தீரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது பயம் சொல்லும், நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு பயம் சொல்லும். நம்பிக்கை என்ன சொல்லும்? ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. இயேசுவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும். பயம் என்ன சொல்லும்? பயம் என்ன சொல்லும்? நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு பயம் சொல்லும். பாரு, நீ தனியாக இருக்கிற, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு பாரு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு, இன்னும் ஒன்றும் முடியாது, பயம் சொல்லும். ஆனால் நம்பிக்கை என்ன சொல்லும்? இயேசுவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த நம்பிக்கை நம்மை காப்பாற்றும். அந்த படகுல போராட்டம் வந்துச்சு, புயல் காற்று அடுத்துச்சு, ஆனால் அது அக்கறை போய் சேர்ந்தது. ஏன்னா இயேசு அதில் இருந்தார். எசாயா 43:1-4 முடிய உள்ள வசனங்கள். எசாயா 43:1-4. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன், யூ ஆர் மைன், இல்லையா? நீ எனக்குரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீ நடந்தாலும் சுட்டரிக்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர்நிலைகள் வழியாக செல்லும்போது நான் உன் கூட இருப்பேன். அப்படின்னா சின்ன சின்ன கஷ்டங்கள் வழியாக போகும்போது நீர்நிலைகள் வழி ஈஸியாக நடக்கலாம், அப்போ நான் உன் கூட இருப்பேன். ரெண்டாவது, ஆறுகளை அப்போ அது இன்னும் கொஞ்சம் கஷ்டம்.
அப்போ ஆறுகளை சின்ன கஷ்டம், கொஞ்சம் கூட பெரிய கஷ்டம், அப்போ வரும்போதும் அது உன்னை மூழ்கடிக்கிறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். அப்புறம் அடுத்தது, தீயில் நடந்தாலும், தீ போன்ற வேதனை உனக்கு வரும்பொழுது, அவ்வளோ பெரிய கடினமான சோதனை, மிகப்பெரிய இழப்பு, அதெல்லாம் வரும்பொழுது அது உன்னை சுட்டரிக்க மாட்டாது, நெருப்பு பற்றி எரியாது. நானே இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு ஈடாக நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு போதும். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இறுதியாக ஃபவுஸ்டினாவுடைய வாழ்க்கையில், ஃபவுஸ்டினா டைரி படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ அதில் வந்த ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். டைரி நம்பர் 78. அதில் ஃபவுஸ்டினாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, போராட்டம் வருது. அப்போ என்ன செய்கிறது தெரியல. உடனே அவங்களுடைய சேப்பலுக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போய் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்க? ஓய் நேசுவே, உமக்கு விருப்பம் உள்ளதை என்னில் செய்தருளும். எப்படி ஜெபிக்கிறாங்க? உமக்கு விருப்பம் உள்ளதை என்னில் செய்தருளும், எல்லாவற்றிற்காகவும் நான் உம்மை புகழ்வேன். இல்லையா? நீ என்ன செஞ்சாலும் அதற்காக நான் உன்னை புகழ்வேன். உமது திருவுளம் என்னில் நிறைவேறட்டும். என் கடவுளே, என் ஆண்டவரே, உமது ஆழமான இரக்கத்தை நான் புகழ்வேன். என் மேலே கொண்ட இரக்கத்துக்காக நான் உம்மை புகழ்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்குள்ளே பெரிய ஒரு சந்தோஷம். உடனே ஜெபம் சொல்லி முடிச்சோன்னே உடனே ஆண்டவருடைய குரல் கேட்குது, நான் எப்போதும் உன் இதயத்தில் இருக்கிறேன். என்ன சொன்னார்? நான் எப்போதும் உன்னுடைய இதயத்தில் இருக்கிறேன். இப்போ கலங்கி போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்போதும் உன்னுடைய இதயத்தில் இருக்கேன், உன் கூட தான் நான் இருக்கேன், இல்லையா? நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்ல. அவை அந்த அன்புள்ள ஆண்டவர், அக்கறையுள்ள ஆண்டவர் நம்மோடு எப்போதும் இருக்கிறார் என்கிற உணர்வோடு வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.